இன்னைக்கு இந்த வீடியோவில் செகண்ட் லவோட செகண்ட் எபிசோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயமே புரிஞ்சு. ஸோ ரைட்டு, நம்ம தலைமை அஜிமை இந்த வாரமே எலிமினேட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்லேயாவது ஓட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ மக்கள் ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் கொண்டு வந்து டைட்டில் வின்னரும் ஆக்கிட்டாங்க. பட் இந்த ஷோவில் அதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன். மக்கள் ஓட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லா பேருமே சேர்ந்து தான் நம்ம தலைமை அஜிமை எலிமினேட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த வகையில் மொதல் வாரமோ ரெண்டாவது வாரமோ எலிமினேட் ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு கிளியராக தெரியுது. பிக் பாஸ்லேயாவது தலைவனை அவாய்ட் பண்ணுறாங்க, தலைவன் தனியாக உட்காந்துருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி கொஞ்சமாவது ஒரு சப்போர்ட்டை அஜிம்க்கு வாங்கி கொடுக்கலாம். பட் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது போல இருக்கே. அஜிம் எல்லா பேருமே டார்கெட் பண்ணுறாங்க, அஜிம் தனியாக உட்காந்துருக்காரு, சோகமாக இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்க்குற ஆடியன்ஸ் கையில் எதுவுமே இல்லை. உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் தான் சேர்ந்து யாரோ ஒருத்தர் எலிமினேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டஸ்டன்ஸ் எல்லா பேருமே சேர்த்தான் இந்த ஆள் சரியில்லடா, அந்த பொண்ணு சரியில்லடான்னு சொல்லிட்டு வீக்கெண்டில் ரம்யா கிருஷ்ணன் வந்ததுக்கப்புறம் எலிமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அஜிம்க்கு இப்போனாலும் ஆப் வச்சுருவாங்க உள்ளே இருக்கிறவங்க எல்லா பேரும் சொல்லிட்டு இந்த இன்னைக்கு எபிசோடில் ரொம்ப கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஸோ இன்றைக்கி எபிசோடுக்கு வருவோம். ஸோ இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் டேட்டிங் நடக்குது. ஸோ இந்த டேட்டிங் பற்றி நான் இந்த வீடியோவோட மிடில் வரேன், ஏன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இந்த டேட்டிங்லாம் நைட்டு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி பிக் பாஸில் காலையில் எல்லா பேருமே வேக்கப் சாங்லாம் இங்கே கிடையாது. ஸோ காலையில் எல்லா பேருமே சேர்ந்து சாப்பிடுவாங்களோ, ஸோ அது மாதிரி எல்லா பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே நான் தேடுறேன் எங்கடா நம்ம தலைமை அஜிமை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் கேமராவில் காட்டுறாங்க நம்ம தலைமை அஜிம் அவனோட பெட்டில் தண்ணியை உட்காந்து இப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். என்னடா இது, தெரியாமல் நம்ம அந்த ஷோ கொண்டோமா, யாருமே நம்ம கூட பேச மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பெட்டில் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த வீடும் பிக் பாஸ் வீடுமா தான் இருக்குது. எல்லா பேத்துக்குமே தனித்தனி பெட்டு கொடுத்துட்டாங்க. அஜிமும் தனி பெட்டில் இருக்கார். அண்ட் மற்ற எல்லா பேருமே சேர்ந்து உட்காந்து தனி குரூப்பாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவர் மட்டும் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ அஜிம் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்கே எல்லா பேருமே என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அதாவது அஜிம் கூட டேட் பண்ண பொண்ணுங்க ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரி அண்ட் நேகா. இவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் வந்து தெரியாமல் அஜிமை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டாங்க, மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்ட்டாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, நான் அஜிம் சொல்லிட்டு நான் வேற யாரோ நினச்சேன், இந்த அஜிம் நான் சூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன், வாய்ஸில் கூட எனக்கு தெரியல இந்த அஜிம் சொல்லிட்டு, அப்படி வாய்ஸ்லேயே நான் கண்டுபிடிச்சிருந்தா நான் அவரை செலக்ட் பண்ணவே மாட்டோம் அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒரே வருத்தமாக போச்சு, என்னடா நம்ம தலைவன் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இது போக இருக்க இந்த அஜிம்னா செலக்ட் பண்ணவே மாட்டேன்னு வேறு சொல்லிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும். அது அந்த பிரியங்கான்னு ஒரு பொண்ணு இருக்குது, அவங்க வந்து அஜிம் மேலே தனி கானில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல கிளியராக தெரியுது. ஒவ்வொரு தடவை அஜிம் பற்றி நேம் வரப்பெல்லாம் ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறது, கமெண்ட் பாஸ் பண்ணுறது. ஸோ பிக் பாஸ் பார்த்துருப்பாங்க போல் அஜிமோட தீவிர ஹேட்டராக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் டேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தலைவனை சூஸ் பண்ணது மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா உண்மையிலே டேட்டிங்கில் தலைவன் வந்து ரொம்ப சொதப்பல் தான். நான் வந்து தலைவன் வந்து டேட் பண்ணுறப்போ ஏதாவது வந்து நல்லா ஃப்ளட் பண்ணுவார், ஏதாவது டைலாக் அடிச்சு விடுவார். சரி அட்லீஸ்ட் நீங்கள் நல்லா இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க, ட்ரெஸ் சூப்பராக இருக்குது அப்படியே ஏதாவது காம்ப்ளிமெண்ட் பண்ணுவார், ஏதோ கிரிஞ்சாவது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா ஒன்றுமே பண்ணல. அப்புறம் என்ன இங்கே வந்திருக்கீங்க, செகண்ட் லவ் எப்படி போகுது, இதுக்கப்புறம் வெளில போய் கன்னியூ பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி இன்டர்வியூவில் பேசுகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ எனக்கே அவ்வளோ டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அங்கே டேட் பண்ண பொண்ணுங்களுக்கு எவ்வளோ டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். சாதா அவங்க வந்து வெளிப்படையாக எல்லா பேர் முன்னாடியும் அஜிம் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு கோசப் மாதிரி அஜிமை பிடிக்காத மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம தலைவன் வந்து பெட்டில் இப்படி தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. ஸோ இதுலேருந்து என்ன கிளியராக தெரியுதுன்னா, அங்கே 6 பொண்ணுங்க இருக்குது. அந்த 6 பொண்ணுங்களுக்குமே அஜிமை சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டு. இது என்னடா அது, பிக் பாஸில் தான் அஜிமை பிடிக்கலன்னு பார்த்தா இங்கே இருக்கிற பொண்ணுங்களுக்குமா அஜிமை பிடிக்கல. ஸோ இங்கேயும் தலைவனை எல்லா பேருமே ஒதுக்குறாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் எல்லா பேருமே சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க அஜிமை பற்றி. அதுக்கப்புறம் இந்த ஷோவோட குப்பிட் ஸ்ருத்திகா அர்ஜுன் வராங்க. ஸ்ருத்திகா அர்ஜுன் வந்ததுக்கப்புறம் பாய்ஸ் டைம் கேர்ள்ஸ் டைம் அவங்களோட டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒப்பீனியனை பற்றி சொல்லுங்கன்றாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையே தெரிய வருது. உங்களுக்கு என்னடா அஜிமை பிடிக்கல, எங்கள் தலைவனுக்கு உங்களை பிடிக்கலடா அப்படின்ற மாதிரி அஜிமுக்கு அந்த டேட் பண்ண 2 பொண்ணுங்களையுமே பிடிக்கலன்றது தெரிய வருது. ஏன்னா அந்த கண் கட்டி கண்ணை திறக்கிறப்பே அஜிம்ட்டு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்லாம் இல்லை. அவங்க ரெண்டு பேருமே பார்க்குறப்ப அவர் வந்து வேற யாரையோ நான் எதிர்பார்த்துருப்பார் போல், வேற யாரோ பெட்டரான பொண்ணுங்களை எதிர்பார்த்துருப்பார் போல். ஸோ அதனால அவர் அந்த டிசப்பாயின்மெண்ட் எதுவுமே காமிக்காமல் சும்மா நார்மலாக அந்த டேட்டிங்கை அப்படியே கொண்டு போய் முடிச்சிட்டாருன்றது தெரிய வந்திருக்கு. ஏன்னா ஸ்ருத்திகா அர்ஜுன் வந்து உங்கள் டேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள், அந்த பொண்ணுங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்குறப்ப தலைவன் என்ன பண்ணான்னா இவங்க 2 பேருமே விட்டுட்டு ஈடன்ற ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணான்.
அப்போ தான் தெரிய வருது தலைவனுக்கு இவங்க 2 பேர்த்தையுமே பிடிக்கல, ஈடன்ற ஒரு பொண்ணு மேலே கண்ணு வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பிக் பாஸில் வர மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அந்த டாஸ்கில் நிறையா ஜார்லாம் இருந்துச்சு. அந்த ஜாரில் ஒவ்வொரு லேபிள் இருந்து இந்த கேரக்டர் இப்படி, இவங்க கேரக்டர் இப்படி, அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ இதை நீங்கள் யார் யார் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வச்சாங்க. அந்த டாஸ்கில் மறுபடியும் நம்ம டார்கெட் யாருன்னா நம்ம தலைவன் தான். இந்த ஷோவில் பிரியங்கான்னு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பிரியங்கா வந்து அஜிமை பற்றி எல்லாமே தெரிஞ்சு பிக் பாஸ் ஷோலாம் பார்த்து மரண ஹேட்டராக தான் உள்ளே வந்திருக்கு போல். அது எடுத்தோடனே அஜிமுக்கு நெகட்டிவான ஒரு லேபிளை தருது, அதாவது டாமினண்ட்டான கேரக்டர் அப்படின்ட்டு. இதுக்கும் நம்ம தலைவன் பிக் பாஸில் என்னென்ன டைலாக்லாம் அடித்து விட்டானோ அதே டைலாகை இங்கேயும் அடிச்சு விட்றான். தோற்றுவார் தோற்றட்டும், பூற்றுவார் பூற்றட்டும், ஐ டோன்ட் கேர்னு சொல்லிட்டு பிக் பாஸில் இதையே சொல்லியிருப்பேன். அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் சொல்கிறேன், நான் தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணும் வந்து அஜிம் வந்து ட்ரிகர் ஆகிட்டாருன்னா அவரை கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லேபிளை கொடுத்துச்சு. பட் அதெல்லாம் தலைவன் எதுவுமே கண்டுக்கல. ஸோ பட் தலைவன் வந்து பாசிட்டிவாக இந்த ஷோக்கு பொண்ணு தேர்றதுக்கு தான் வந்திருக்கேன், அதனால் அதில் கான்சென்ட்ரேட்டாக இருந்தேன். ஸோ இவங்க நம்மளுக்கு நெகட்டிவாக கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தலைவன் பதிலடி எதுவுமே கொடுக்கவே இல்லை. இவன் யார் மேலே டார்கெட்டாக யாருக்கு கண்ணு வச்சானோ, ஈடன் மேலே கண்ணு வச்சானோ, ஈடனுக்கு ஒரு லேபிளை கொடுத்துட்டான். ஸோ இந்த செக்மெண்ட்டும் நைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன டின்னர் தானே, எல்லா பேருமே தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அஜிமை தனியாக விட்டாங்க, அவர் தனியாக தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். அண்டு இவங்க எல்லா பேருமே குரூப்பாக வெளியில் உட்காந்து அங்கேயும் யார் டாபிக்னா அஜிம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சிந்துரி சொல்கிறாங்க, அஜிமோட கேரக்டர் எனக்கு பிடிக்கவே இல்லை, அவரோட ஆட்டிடியூட் பிடிக்கவே இல்லை, அங்கே நின்றுட்டு டிஷ்யூ பேப்பரை தூக்கி போடுறது, ஊன்றது, அவரோட பர்சனாலிட்டி சுத்தமாக பிடிக்கலன்னு எல்லா பேருமே ஆமாசாமி போடுறாங்க. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா அஜிம் தான் கண்டென்ட்டு, என் தலைவன் தான்டா அங்கேயும் கண்டென்ட்டு. ஸோ பிக் பாஸில் இங்கே என்ன அஜிம் பற்றி பிடிக்கல அப்படின்றத சொன்னாலும் அங்கே இருக்கிறவங்களுக்கும் அது அப்படியே அஜிம் பிடிக்கவே இல்லை. அவர் பேசுகிற விதமாக இருக்கலாம், இல்லைனா அவர் பண்ணுற செயல்களாக இருக்கலாம், ஸோ அது ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் பிடிக்கல. எல்லா பேருமே குரூப்பாக உட்காந்து அஜிம் பற்றி தான் கோசப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இங்கேயும் என் தலைவன் தாண்டா கண்டென்ட்டு கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சு. அண்ட் எபிசோடோட கடைசியில் தலைவன் அந்த ஈடன்ற பொண்ணு கூட கான்வர்சேஷன் வைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அந்த கான்வர்சேஷன் எதுவுமே காட்டலை. இவங்க வந்து குரூப்பாக எல்லா பேருமே உட்காந்து பேசுகிற மாதிரியும் எபிசோடை கட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செகண்ட் எபிசோட். ஸோ இந்த செகண்ட் எபிசோட்லேயுமே ஒரு சின்ன அங்கங்கே இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒப்பீனியன் இருந்தாலும் ஃபுல் கண்டென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் அந்த ஷோவிலேருந்து தூக்கிட்டாங்கன்னா ஒரு கண்டென்ட்டுமே இருக்காது, அங்கே இருக்கிற எல்லா பேத்துக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் இவ்வளோ தான் நடந்தது. ஸோ ஸ்டார்டிங்னால தலைவன் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன். அண்ட் டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இல்லை, இது வந்து எல்லா பேரையும் அடித்து முடிச்சு வரதில்லை, அது வந்து தலைவன் அவனோட பார்ட்னரை தேடி போயிருக்கான். ஸோ அதனால் கொஞ்சம் அடக்கி தான் வாசிப்பான். ஏதாவது ஒரு டாஸ்க்கு அடித்து முடிச்சு பெறல்ற மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா தலைவன் சும்மா இருக்க மாட்டான், போட்டு நொறுக்கிடுவான். ஸோ அதுக்கான எபிசோட் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம், அதுக்கான டாஸ்க்கு வரும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அடுத்த எபிசோடில் நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஸோ ஆயுஷ்மான் பவா. 2000 years later. இந்த செகண்ட் எபிசோட்லாம் பார்த்து வீடியோலாம் பேசி முடிச்சுட்டு எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடிட் பண்ணுறதுக்காண்டி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் ஒரு ரீல் கண்ணில் படுது. அந்த ரீலில் இந்த செகண்ட் லவ்வோட ப்ரோமோ ஒன்று ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்காங்க. அதை நான் பார்த்துக்கிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரேன். அப்புறம் தான் ஒரு விஷயம் புரியுது, நம்ம தலைவனை எடிட் பண்ணிட்டு வீட்டுக்கே அனுப்பிட்டாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஏன்டா நம்ம இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்கோம், அதை எடிட் பண்ணி வீடியோ வேறு போட்டுட்டு இருக்கோம், தலைவனே இல்லைன்னா அந்த ஷோவில் என்டர்டெயின்மெண்ட்டே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ இந்த ஷோ பார்க்குறது இனிமேல் வேஸ்ட்டுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமே நம்ம தலைவனுக்காண்டி தான் ஸ்டார்ட் பண்ணலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். தலைவனே அந்த ஷோவில் இல்லாதப்போ பார்த்துட்டு என்ன யூஸு, என்டர்டெயின்மெண்ட்டே போயிடுச்சு. அடா பாவிகளா, தலைவனை எலிமினேட் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்களேடா. அதாவது இந்த ஷோ வந்து மக்கள் ஓட்டு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் அவங்களுக்குள்ளே கண்டஸ்டன்ட்டு இவங்க செட் ஆகலை, இவங்களுக்கு எனக்கு பிடிக்கலன்னா அங்கே இருக்கிற எல்லா பேருமே சேர்ந்து வெளில அனுப்பிடலாம். இதுதான் பிக் பாஸோட ஃபார்மெட்டும். பட்டு அவங்க நாமினேட் மட்டும் தான் பண்ணுவாங்க, ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது ஓட்டிங்கிற ஆப்ஷனில். ஓட்டிங் இருக்கோ இல்லையோ சேனல் தேவைப்பட்டால் சேவ் பண்ணிடுவாங்க. பட் இதில் அந்த ஆப்ஷன்லாம் எதுவுமே இல்லை போல். உள்ளே இருக்கவங்க எல்லா பேருமே இந்த ஆள் வேணாம் அந்த பொண்ணு வேணான்னா டிசைட் பண்ணால் ஓட்டிங்கோ ஏதோ போட்டு உள்ளே அனுப்பிச்சிருவாங்க போல். அது மாதிரி உள்ளே அனுப்பிச்சிட்டு ஆர்ஜே பிராவோ அவரும் பிக் பாஸில் வந்திருந்தார். அவரெலாம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு ஒயில் கார்டு கண்டஸ்டண்ட்டாக கூட்டிகிட்டு வந்து உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ தலைவனை எலிமினேட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இனி இந்த ஷோ பார்க்குறது வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு வேளை ஸோ இந்த ஷோ இனிமேல் நான் பார்க்குறதா என்னன்னு சொல்லிட்டு தெரில. ஒரு வேளை
நல்ல பாப்புலாரிட்டி வந்து இந்த ஷோ ஹிட் ஆச்சுன்னா அதை பற்றியே பேசலாம். இல்லாட்டி இதுதான் இந்த ஷோ பற்றி இருக்க கடைசி எபிசோடாக இருக்கும். என்னன்றதை பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஆயுஷ்மான் பவா.